எதுக்கு எடுத்தாலும் பாப்பா மேல பழிய போட்டுட்டு எல்லா வன்முறை நீ பண்ணுவ, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? துணைக்கு பெரியாரை வச்சுக்கிறது. ஒரு தெருவில் ஒரு ஊர் தெருவில் போயிட்டு கூட இங்க நம்ம அம்பேத்கர் சிலை கிடையாது. எவிடன்ஸ் அமைப்பு கடந்த ஒரு 4 மாத காலமாக ஒரு பெரிய ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறது. 2015 2025 வரை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் திரட்டிய ஆவணங்கள், அதுக்கப்புறம் எவிடன்ஸ் அமைப்பு மேற்கொண்ட கலாய்வுகள். இப்போ நாங்கள் இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் 2015 2025 வரை 29 மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 29 மாவட்டங்கள் தகவல் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கடந்த இந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்தில் 11,117 வன்கொடுமை சம்பவங்கள், சாதி ரீதியான வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. தகவல் தர மறுத்த அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய கணிப்பு அது 15,000 தாண்டுன்றதான் நாங்கள் சொல்ல வரோம். இதில் அதிகமாக முதலிடத்தில் இருக்கிறது மதுரை மாவட்டம். மதுரையில் மட்டும் 1630 வன்கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்கு. திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தகவல்களை எப்போதும் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்பனா அங்கே அதிகமான வன்கொடுமை இருக்குன்னு அர்த்தம். இதில் என்ன கொடுமைனா, இந்த 11,117 வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு பாருங்க. இதில் 406 வன்கொடுமை சம்பவங்களுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது 3.6% தான் தமிழகத்துக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஏன் எவிடன்ஸ் கதிர் இதுவரை இதை பற்றி பேசல? இப்போ ஏன் பேசுறாரு? இப்போ ஏன் சொல்றோம் அப்படின்னா, புதுசாக நடந்து வந்திருக்குல்ல தாவேக அரசு, தாவேக அரசுக்கு இது தெரியணும். அவர் வந்தோடனே சொன்னார்ல கஜானா காலியா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான்டா எஸ்சிசி ஆக மக்களுடைய நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் முகநூல் நேரலையில் வரேன். எவிடன்ஸ் அமைப்பு கடந்த ஒரு 4 மாத காலமாக ஒரு பெரிய ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையிலும் எவிடன்ஸ் இதுவரை மேற்கொண்ட கலாய்வு அறிக்கைகள், திரட்டிய ஆவணங்கள், இதன் அடிப்படையிலையும் ஒரு ஆய்வை நாங்கள் பண்ணி முடித்திருக்கிறோம். 2015 2025 வரை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் திரட்டிய ஆவணங்கள், அதுக்கப்புறம் எவிடன்ஸ் அமைப்பு மேற்கொண்ட கலாய்வுகள், நாங்கள் திரட்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளில் சட்ட ஆவணங்கள் இருக்கு பாருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பக்கத்திற்கு மேலே இந்த ஆவணங்களை நாங்கள் திரட்டியிருக்கிறோம். 20,000 பக்கங்கள்னாக்க அதில் குற்றப்பத்திரிகைகள் இருக்கும், எஃப்ஐஆர் இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும், மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஆர்டிஐயில் திரட்டினது. இப்போ நாங்கள் இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் 2015 2025 வரை 29 மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 29 மாவட்டங்கள் தகவல் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது போக 2 மாநகராட்சி, சென்னையில் ஒரு 2 கோட்டம், அப்படிதான் நம்முடைய ஸ்டடி எடுத்துக்கிறது. மற்ற மாவட்டங்களில் தகவலை திரட்ட முடியல. இந்த 29 மாவட்டம் பிளஸ் இந்த 2 மாநகரம், சென்னையில் ஒரு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது கடந்த இந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்தில் 11,117 வன்கொடுமை சம்பவங்கள், சாதி ரீதியான வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது தகவல் தர மறுத்த அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய கணிப்பு அது 15,000 தாண்டுன்றதான் நாங்கள் சொல்ல வரோம். ஆனால் நாங்கள் திரட்டின தகவல்கள் மட்டும் சொல்கிறேன், 11,117 சம்பவங்கள் இதில் நடந்திருக்கு. இதில் அதிகமாக முதலிடத்தில் இருக்கிறது மதுரை மாவட்டம். அந்த 11,117 வன்கொடுமைகள் கடந்த 11 ஆண்டுகளில் பார்க்கும்போது
மதுரையில் மட்டும் 1630 வன்கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அந்த 1630 என்பது எப்படி பார்க்கும்போது மதுரையில் 1322, மதுரை மாநகரம் 308, ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 1630 நடந்திருக்கு. சிவகங்கையில் 756 வன்கொடுமை நடந்திருக்கு. மூன்றாவது விழுப்புரத்தில் 709 வன்கொடுமைகள் நடந்திருக்கு. நான்காவது புதுக்கோட்டையில் 696 வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஐந்தாவது திருவண்ணாமலையில் 694 வன்கொடுமை சம்பவங்கள் கடந்த 11 ஆண்டுகள். இதுதான் இருக்கிற புள்ளிவிவரங்கள். இது தாண்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் எங்களுக்கு தகவல் தர மறுத்திருக்கிறாங்க. இன்னும் அது கூடுதலாக இருக்கும் நாங்கள் சொல்ல வரோம். இந்த லிஸ்ட்டில் அதெல்லாம் கிடைச்சதுன்னா திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தகவல்களை எப்போதும் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போனா அங்கே அதிகமான வன்கொடுமை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இதில் என்ன கொடுமைனா, இந்த 11,117 வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு பாருங்க. இதில் 406 வன்கொடுமை சம்பவங்களுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. 11,117 எங்க இருக்கு, 406 எங்க இருக்கு? அப்படி பார்க்கும்போது 3.6% தான் தமிழகத்துக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அதில் விழுப்புரம் மாவட்டத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா விழுப்புரத்தில் மட்டும் 11%, அது சொற்பம் தான், இருந்தாலும் 11 கிடைச்சிருக்கு. ரொம்ப கொடுமைன்றது சேலம் மாவட்டம் தான். சேலம் மாவட்டத்தில் 0.56% தான் தண்டனையே கிடைச்சிருக்கு. அதாவது 1% கூட இல்லை, 0.5% கூட இல்லை. அதான் இதில் கொடுமையாக நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம். சென்னை, மயிலாப்பூர், வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகள் தண்டனையே கிடைக்கல. ஆனால் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு 11 ஆண்டுகள், ஆனால் தண்டனையே கிடைக்கல. இந்த கடந்த 5 ஆண்டுகளை எடுத்து பார்க்கும்போது வன்கொடுமை 30% 35% இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு தமிழ்நாட்டில். இதில் என்ன கொடுமைனா, 406 கேஸு தண்டனைன்னு சொன்னேன் பாருங்க. அதாவது 3.6% தான் தமிழ்நாட்டில் தண்டனை கிடைக்குதுன்னு சொன்னேன். ஆனால் விடுதலை செய்யப்பட்டதில் பார்த்தீங்கன்னா 3611 வழக்குகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கு. இந்த 11,117 வழக்கில் பார்த்தீங்கன்னா 3611 வழக்குகள் நீதிமன்றம் குற்றவாளிகள் அல்ல என்று விடுதலை பண்ணியிருக்கு. அந்த விடுதலை சதவீதம் 32. நீங்கள் அதான் இதில் பார்க்கணும். குற்றவாளிகளை விடுதலை பண்ணுறதுல 32%, தண்டனை 3%, 3.6. அப்போ தமிழ்நாட்டுடைய நிலைமையை பார்த்துங்க. இதுலேயும் முதலிடத்தில் மதுரை தான் இருக்கு. 414 பேர் அங்கே விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க. இரண்டாவது விழுப்புரம் 350, மூணாவது ராமநாதபுரம் 310. இதில் அதிகாரிகளுடைய அத்துமீறல் இருக்கு பாருங்க. அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்திற்கு வழக்கை கொண்டு போகாமல் காவல்துறை மட்டத்திலேயே அதை முடிச்சு வச்சுட்டான் பாருங்க. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு முடிச்சு வைக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க 2249 வழக்குகள் மட்டுமே இவங்களாகவே முடிச்சிருக்கிறாங்க. அதாவது 2240 வழக்குகள், 20% வழக்குகளை அதிகாரிகளே முடிச்சு வச்சுட்டாங்க. நீங்க அங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்களாவே முடிச்சு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. இதில் என்ன கொடுமைனா, ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு பண்றது என்னன்னா, 3611 வழக்குகளை விடுதலை பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த விடுதலை பணியை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணணும். அதான் ஆக்ட்ல சொல்லப்படுது. செஷன் கோர்ட்ல, சிறப்பு நீதிமன்றங்கள்ல இப்ப சாதிய வன்கொடுமை வழக்கு இருக்கு. சாதிய வன்கொடுமை என்ன? படுகொலைகள், தாக்குதல்கள், பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது பாருங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்ல என்ன பண்ணணும்னாக்கா, அதை எதிர்த்து விடுதலை பண்றவங்களை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணணும். கடந்த 11 ஆண்டுகள்ல 3611 வழக்கில் விடுதலை பண்ண வழக்குகள்ல 13 வழக்குக்கு மட்டுமே மேல்முறையீடு போயிருக்காங்க அரசு. அதுதான் இதுக்கு இந்த டேட்டா நாங்கள் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது மேல்முறையுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 0.36% தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம எனக்கு என்ன ஒருபடி மேல ரொம்ப வருத்தமாகவும் வேதனையா இருக்கு அப்படின்னா, சில வழக்குகளை காவல் நிலையத்தில் பெண்டிங்ல வைக்கிறது இல்லை. அது ரொம்ப கொடுமை. அது அதாவது காவல் நிலையத்தில் பெண்டிங் வைக்கக்கூடாது. அது முடிச்சுக்கணும், முடிச்சுட்டு உடனே கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஆனால் காவல் நிலையத்தில் பெண்டிங்கில் 167 கேசஸ் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. இதில் 78 கேஸு நாகப்பட்டினத்தில் இருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் பாருங்க. அப்போ எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெண்டிங்கில் வச்சிருக்கிறது, கோர்ட்டுக்கு அனுப்பாம. இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இப்போ உதாரணத்துக்கு அந்த 29-30 அந்த டேட்டா கூட நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2024 1103 எங்கள் ஆய்வில் தெரிய வருது. அதுவே 2025 1560 அது இன்க்ரீஸ் ஆகப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த 30 to 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம சொல்ல வரோம். சில மாவட்டங்களுடைய தண்டனை சதவீதம் 0.1, 0.3, 1.4 இப்படியெல்லாம் வந்து தண்டனை கிடைக்கிற அந்த கொடுமையும் இதில் நடந்திருக்குது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ குற்றப்பத்திரிகை 8177 வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் குற்றப்பத்திரிகை அதிகமாக தாக்கல் பண்ணப்பட்ட மாதிரி தான் அதில் தோரணம் இருக்குது. ஏன் பெண்டிங்கில் இருக்குது? இல்லை ஏன் முடிச்சு வைக்கப்பட்ட வழக்கில் வந்து கிடைக்கல? இப்போ நான் ஒரு ஃபேக்டை கண்டுபிடிச்சேன். எங்கெல்லாம் அட்ராசிட்டிஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம். நான் சொல்றது வந்து அட்ராசிட்டி அதிகமாக நடக்கிறது மட்டும் இல்லை, தண்டனை சதவீதம் குறைவாக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள் தண்டனை சதவீதம் குறைவாக இருக்கிற மாவட்டங்கள். இந்த தண்டனை சதவீதம் குறைவாக இருக்கிற மாவட்டங்களுடைய ஒரு ஃபேக்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த மாவட்டங்கள் எல்லாம் சாதிய இயக்கங்கள், லெட்டர்பேட் இயக்கங்கள் வலுவாக இருக்கு. இப்போ இந்த சாதிய சக்திகள் அதிகமாக இருக்கு. இந்த சாதிய சக்தி என்ன பண்றாங்க? இன்ஃப்ளூயன்ஸ் ஆக அது போலீஸ் ஸ்டேஷனையும் மிரட்டுறான், ஜுடிஷியரியும் ஒரு விதத்தில் அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கை வந்து தண்டனை குறைவாக இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க தண்டனை கொடுக்கிறது நீதிமன்றத்தினுடைய பணி தானே, நீங்க எப்படி நீதிமன்றத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாம ஸ்டேட் மெக்கானிசத்தை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கேஸ் வந்து நிறைய பெண்டிங் இன் கோர்ட் அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் கேஸ் நடத்துறது யாரு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு குற்ற வழக்கறிஞர். அந்த அரசு குற்ற வழக்கறிஞர் யாருன்னா யார் ரூலிங் பார்ட்டில இருப்பாங்க அவங்கள தான் நியமனம் பண்ணுவாங்க. ஒன்று. இரண்டு, இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ற அவங்க யாரு? அவங்க டிஎஸ்பி, மாநகரமா இருந்தா அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கேஸ் வந்து என்ன பண்ண போறாங்க? நடத்துறாங்க. நீதிமன்றம் அதை விசாரணை பண்ணுது, அவ்வளவுதான். இந்த பொறுப்புன்றது இவங்க ரெண்டு பேரும் சாரும். அப்ப இந்த ரெண்டு பேருமே யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டேட் ஆக்டர்ஸ் இல்லையா, ஸ்டேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க. அப்ப இவங்க அதுக்குள்ள இருக்கிறது போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தண்டனையை வந்து நீர்த்து போக வைக்கிறாங்க. இப்ப நான் 3611 வழக்கில் வந்து குற்றவாளிகள் விடுதலை பண்ணப்பட்டதுல 13 வழக்குக்கு தான் அப்பீல் போயிருக்கிறேன் அப்படின்னாக்க இது எவ்வளவு பெரிய கொடுமை இது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஏன் எவிடன்ஸ் கதிர் வந்து இதுவரை இதை பத்தி பேசல, இப்ப ஏன் பேசுறாரு? கடந்த 5 வருடமாக இல்ல 10 வருடமாக இல்ல 20 வருடமாக இதை பேசிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுகளுமே குறைந்தபட்சம் 2-3 பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜாதி வன்கொடுமையை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா புதுசா நடந்து வந்திருக்குல்ல தாவேக அரசு, தாவேக அரசுக்கு இது தெரியணும். இப்ப ஜனநாயகத்தன்மையோடு சுட்டுக்காட்ட விரும்புறோம். ஐயா ஏற்கனவே நிலைமை இப்படிதான் இருக்கு, அவர் வந்தோடனே சொன்னார்ல கஜானா காலியா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான்டா இங்க எஸ்சிசி ஆக மக்களுடைய நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க, கவனத்தில் எடுத்துங்க. இதை சாதி இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலான்றது அக்கறை எடுத்துங்க அப்படின்றத நான் கவனப்படுத்த விரும்புறோம். இப்ப எல்லாரும் 2 நாளா 3 நாளா 5 நாளா 10 நாளா என்ன போட்டு திமுக உடன்பிறப்புகள்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. கொஞ்சம் கொந்தளிப்பெல்லாம் நிறுத்த சொல்றேன் நான். என்ன காரணம் அப்படின்னா அவருடைய தலைமையில தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில தான் 63 பேர் கொண்ட கமிட்டி இருக்காங்க. இந்த சட்டத்தை கண்காணிப்பதற்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியுடைய தலைவர், சேர்பர்சன் முதலமைச்சராக இருக்கணும். இப்ப புதுசா வந்திருக்கிற முதலமைச்சர் விஜய் வந்து இப்ப அந்த பொறுப்பு வர போறாரு. முன்னாடி ஸ்டாலின் இருந்தார். 25 பேர் கொண்ட கமிட்டி இருக்கணும். அவருடைய ஆட்சியில் 63 பேர் இருந்தாங்க. அதாவது கமிட்டி வந்து பெருசா இருந்துச்சு. என்னடா வேலை செஞ்சதுன்னா ஜனவரி மாதம் ஜூலை மாதம் இந்த கமிட்டி கூடணும். கூடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களில் எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்டிங்கா இருக்கு, எவ்வளவு கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டிஎஸ்பியோடைய இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கு, ஆவணங்கள் சேகரிப்பு எப்படி இருக்கு, மக்களுக்கு தீர்வு உதவி போயிருக்கா, இதெல்லாம் ஆய்வு செய்யற கூட்டம். இது முறைப்படி நடந்திருக்கா? இப்ப 2600 வழக்கு வருஷத்துக்கு வச்சுங்க. இப்ப 6 மாசத்துக்கு 1600 கேஸ் டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுங்க. அந்த 1600 கேஸையும் நீங்க வந்து 3/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கிறீங்க அப்படின்னா பெயருக்கு தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நாங்கள் நடத்துறோம்.
அப்ப இவ்வளோ ஆண்டு காலம் நீங்க வந்து பாருங்க, இந்த அப்பீல் போறதை நான் பலமுறை சுட்டி காட்டியிருக்கேன். ஆனால் குறைவா இருக்கு சொன்ன தவிர இப்ப நான் சயின்டிபிக்கா புரிவிச்சிருக்கேன். நீங்கள் கடந்த 11 ஆண்டுகளில் 29 மாவட்டங்களில் 3611 வழக்கில் விடுதலை பண்ண கேஸ்ல நீங்க ஏன் அப்பீல் போகல? 13 கேஸுக்கு தான் அப்பீல் போனீங்க அப்படின்னா அங்க லா மினிஸ்ட்ரி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான், இல்ல ஆயுத துறை என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான், இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப இத நம்ம அறிவிச்ச உடனே பல பேருக்கு என்னவா இருக்குன்னா, அது வந்து நீங்க அது என்ன சொல்றாங்க, ரொம்ப இவ்வளவு நடந்திருக்கு எங்களுக்கு தெரியல, இவ்வளவு நடக்குமா? நடந்திருக்குல்ல. இது எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட் டேட்டா தான் நான் எடுத்தது. நான் சொல்றேன் 20,000 இந்த 10 வருஷத்துல மட்டும் 20,000 பேஜ் டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கின்ற 20,000 நான் சொல்றது மினிமம் சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன். செகண்ட் இதெல்லாம் சேர்த்தா அது 50,000 பக்கங்கள் வருவது. அவ்வளவு பக்கங்கள் டாக்குமெண்ட்ஸ் இங்க நாங்க சேகரித்து வச்சிருக்கோம். இப்ப காவல்துறையில் ஒரு வழக்கினுடைய ஆவணங்கள் ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும், இல்லாட்டினா மெடிக்கல் டாக்குமெண்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், இல்லாட்டினா பிபி வச்சிருப்பாரு. ஆனா நாங்க எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு வழக்கு இருக்குன்னா அதை எடுத்து சேகரித்து வைக்கிறோம். அப்ப எங்கள்கிட்ட கூடிய டாக்குமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னாக்க மினிமம் 250 பக்கத்துல இருந்து மேக்சிமம் 3000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களுக்கு இருக்கு. இந்த ஆவணங்கள்லாம் இல்லாம நாங்க பேசல, சும்மா வந்துட்டு இந்த முகநூல்ல வந்துட்டு புரட்சிலாம் வெடிக்கல. நாங்க இப்ப இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்றத இதை ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியிடுது அப்படின்னா, இப்ப அதுல ஒருத்தர் 2-3 பேரா கேள்வி கேட்கறான், நீங்க 10 ஆண்டு தானே சொல்றாரு, அது எல்லாம் திமுக நடந்தது ஏன் நடந்திருக்கணும், அண்ணா திமுக நடந்திருக்கு, நான் வெளியிட வேணான்னு பார்த்தேன். இது ரெண்டுத்தையும் வெளியிட்டா திமுக தான் பிரச்சனை வருவது. இன்னும் நான் கட்சியெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேட் மெக்கானிசம், ஸ்டேட் ஆக்டர்ஸ் எப்படி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றதான் ட்விட்டர்ல எழுதுறானுங்க. இது வந்து 10 வருஷம் பொதுவாக போடுறாரு, அது அதிமுக நடந்திருக்கு, தனிச்சு போடுறேன், தனிச்சு போட்டாக்க இன்னும் தூக்குல தூங்குற மாதிரி இருக்கும், அது பரவாயில்லன்னா போடுறேன். 5 வருஷத்துல இன்னும் அதிகரிச்சிருக்கு. என்னால சேலஞ்ச் பண்ண முடியுமா? கடலூர் மாவட்டம் தலித்துகள் வலுவாக இருக்க மாட்டோம். கடலூர்ல மட்டும் 2019 இருந்து 2025 வரை தண்டனை இல்லை. தலித் இயக்கங்களுக்கு போச்சு. விழுப்புரம் மாவட்டத்தில் அவ்வளவு பேர் தலித் அரசியல் பேசுறமே, இதுல சேலத்துல மூளைக்கு மூளை நாங்க புரட்சி வெடிக்குதுன்னு பேசுறோமே, சேலத்தில் 0.56% தண்டனை 11 ஆண்டுகள்ல. 570 550 கேஸ்லயோ 0.56 1% கூட தண்டனை கிடையாது. 750க்கு மேல பதிவு செய்யப்பட்ட சிவகங்கையில் வந்து 1.32% தண்டனை கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம எங்க கோட்டை விட்டோம்? இப்ப உடனே ஜாதியை ஒழிச்சிட முடியுமா? 2000 வருஷம் 3000 வருஷம் ஜாதி இருக்கு, அது எப்படி வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒழிச்சிருமா? ஒரு அரசாங்கம் நினைச்சா தடுத்துட முடியுமா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேட் இப்ப எதுக்கு இருக்கு? ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா இல்லையா? 2 விஷயமா நான் பேசுறேன். திராவிட ஐடியாலஜி அண்ட் ஸ்டேட் ரெண்டுத்தையும் பேசுறேன். நீங்க தான் இவ்வளவு காலம் ஆண்டீங்க. ஸ்டேட் என்ன பண்ணணும்? ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பார்ட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேட் மெக்கானிசம், ஒரு வன்கொடுமை நடந்திருக்குன்னா அதுக்கு பதில் சொல்ற கடமை இருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, டு என்ஷூர் ஸ்டேட் அக்கௌண்டபிலிட்டின்னு. அரசின் பதில் சொல்கிற கடப்பாடு உறுதி செய்யப்படணும்ன்றதா ஸ்டேட்டுடைய பணி. அப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்றது அரசாங்கத்துடைய கடமை. அப்ப இயக்கங்கள் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களான்னு நான் கேட்கிறேன். நான் அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னா, தலித்துகளே 4-5 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு அடிமைகள், அவங்கள வச்சு பேச வைக்கிறது, நமக்கு எதிராக எழுத வைக்கிறது. இவங்களை மாதிரி 100 பேரை பார்த்தாச்சு. இஷ்யூ என்னன்னா, அது எப்படா அதை எப்படா தடுக்க பாக்குறீங்க அப்படின்னா, இவருக்கு திமுக வந்து பதவி கொடுத்திருந்தா அமைதியா இருப்பாரு. எவன் பதவியும் நம்ம ஏத்துக்க போறதில்லை. அவனா இருந்தாலும் சரி, இவனா இருந்தாலும் சரி, எவன் பதவியும் நம்ம ஏத்துக்க போறதில்லை. இஷ்யூ தான். 11,117 வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா,
அதில் நான் 13 வழக்குக்கு தான் நான் வந்து மேல்முறையீடு போவேன்னு சொன்னால் 3.6% தண்டனைன்னு சொன்னால், இல்லை 0.56 தண்டனைன்னு சொன்னால், இல்லை தண்டனையே இல்லாமல் இருக்கிற மாவட்டங்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? இந்த ஸ்டடியை எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட வெளியிட்டு இருக்க முடியும். அது தேவையில்லாம ஒரு பொலிட்டிக்கல் என்ன டிஸ்பியூட்டுக்கு இட்டுடுன்றதுக்காக தான் சரி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் தேர்தல் அரசியலை கடந்து கட்சியை கடந்து இதை பேசணும்னு நான் பார்க்கிறேன். அரசு அதிகாரிகளுக்கு 3 நிலையில இதை நான் பார்க்கணும். ஒன்று ஸ்டேட் ஆக்டர்ஸ், அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள். 2 ரூலிங் பார்ட்டி, ரூலிங் கவர்மெண்ட். அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சிகள்லாம் அதில் பங்கு இருப்பாங்க. 3வது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் உள்ளே இணைச்சுக்கணுன்ற. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து இணைக்கிறது கிடையாது. எல்லாமே தெரியும், தங்களுக்கு எல்லாம் தெரியும். SC/ST கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு, இருந்துச்சு, போன பீரியட்ல இருந்துச்சு. ஆணையம் SC/ST ஆணையம். அந்த ஆணையத்தில் நான் சொல்ற கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம், நான் சொல்றது குறைந்தபட்சம் 7500 கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த 7500 கேஸ்ல கடந்த 5 ஆண்டுகளில் நான் சொல்றது 7500 1% வந்து 75 கேஸுக்கு கூட நீங்க போல ஃபீல்டு விசிட் பண்ணல. ஆனா நான் சொல்றேன் எங்களுடைய அமைப்பு சொல்றோம், கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க களத்துக்கு போனது மினிமம் சொல்றேன் 750 போயிருக்கோம். ஒரு சிறிய அமைப்பு நாங்க 750 கேஸுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் களத்தில் போய் நின்று இருக்கிறோம். எங்க டீம் போயிருக்கு, ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணிருக்காங்க, டாக்குமெண்டேஷன் கலெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க நியமனம் பண்ண நாங்க சொல்றது வந்து ஒரு வருடத்துக்கு 120 150, நான் சொல்றது 7750 சொல்ல, சாரி, ஆமா 750 கேஸ் போயிருக்கோம் நாங்க 5 வருஷத்துக்கு. இவங்க எவ்வளவு போயிருப்பாங்க? 75 போனாங்களான்னு கேட்கிறேன். நாங்க போனது 750, இவங்களை நாங்க 750 கேட்கல. 75 வழக்குக்கு போனாங்களா? அவங்க 75 வழக்குக்கு நாங்க போனாங்க அப்படின்னு அவங்க சொன்ன சேலஞ்ச் பண்ணாங்கன்னா நான் இன்றைக்கு இந்த சமூக பணி செய்யறதை விட்டுறேன். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு ஒரு ஆணையம் போட்டேன்? அப்புறம் எதுக்கு வந்துட்டு ஸ்பாட் விசிட் பண்றதுக்கு ஃபண்டை ஒதுக்கினேன்? ஆணைய உறுப்பினர்கள் 2 லட்சம் 3 லட்சம் ஏன் சம்பளம் கொடுத்த? 5 லட்சம் ஏன் சம்பளம் கொடுத்த? ஏன் கார் கொடுத்த? ஏன் கிரீன் இங்க் கொடுத்த? எங்க போனாலும் போயிட்டு வரதுக்கு ஏன் பிளைட்டை கொடுத்த? இப்படிதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சமூக நீதி இயக்கம் வச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு? திமுக மேடையை தவிர என்ன பண்ணார்? சமூக நீதி நிலையத்துக்கு என்ன பண்ணார்? எவ்வளவு பேக்லாக் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு? தலித் மக்களுக்கான சீட்டு ஏன் கொடுக்கப்படல? இதெல்லாம் கேட்க அட்ரஸ் பண்ணுங்கடானா அதை பேச மாட்டாங்க. யார் வீட்டு வரி பணம் கேட்கிறேன் நான்? இம்மூட்டு காசு எங்க போகுது? இளவரசனுடைய கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க கவர்மெண்ட்ல. இளவரசன் தெரியும், நம்ம அப்ப ஏடிஎம்கே சமயத்தில் சொல்ல வரேன். அந்த கமிஷன் வந்து கிட்டத்தட்ட 2,17,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. தற்கொலையா கொலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2,17,00,000. ஆனா இளவரசன் வீட்டுக்கு ₹1 அரசு கொடுக்கல. இது எவன் கேட்பான்? அவனும் ஏதோ ஒரு துறையை கொடுத்து வச்சுட்டாங்கன்னு அங்கங்க ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அவ்வளவுதான். எல்லாம் போய் ஒரு டிபார்ட்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஆளை நியமனம் பண்ணிக்கிட்டு எவன்லாம் பேசுவான் அவனெல்லாம் கொண்டு போய் அது எழுத்தாளர்லேருந்து கலைஞர்கள்லேருந்து செயல்பாட்டாளர்லேருந்து இதில் போய் உட்கார வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துற வேலை இருக்குப்பா. அந்த பொழப்பு என்ன பொழப்பு நான் கேட்குறேன். நான் அதில் கேட்குறாங்க, இவர் வந்து ஆல்ரெடி பத்திரிகையிலே வந்திருக்கு, ஜூனியர் எழுதியிருக்கிறாங்க, பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாத ஒரு ஆள்னு என்னை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு அதை விட பெருமை ஒன்றும் கிடையாது. எவன்ட்டையும் போய் கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது.
இது ஒரு சூத்திர ஸ்டேட் தான். இது பிற்படுத்தப்பட்டவருடைய மாப் கல்ச்சருங்க வளர்ந்துருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பாப்பா மேல பழிய போட்டுட்டு எல்லா வன்முறை நீ பண்ணுவ, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? துணைக்கு பெரியாரை வச்சுக்கிறது. ஒரு தெருவில் ஒரு ஊர் தெருவில் போயிட்டு கூட இங்கே நம்ம அம்பேத்கர் சிலை கிடையாது. இடைநிலை சாதி மாப் கல்ச்சர் வளர்ந்துருக்கா வரல இல்லையா? 8 சீட்டுக்கு போன மாதம் எப்படிலாம் அலைய விட்டாங்க நம்ம அண்ணனுங்களை. வெக்கமா இல்லை? அவன் ஒருத்தன் இடைநிலை சாதிக்கார வெறியும் ஒருத்தன் பேசுறானா பரவாயில்ல, இங்கிருந்து ஒரு 4 பேர் போய் பேசி நின்று அவன் கூட பேசியிருந்தா உனக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருப்ப, அது விட்டுற, உன மன்னிச்சு விட்டுரு. இதெல்லாம் ஒரு கலாச்சாரமா? இப்போ இந்த புதிய அரசு நாளைக்கு பெரிய புரட்டி எடுத்துருவான்னு சொல்ல வரல. பிரச்சனை என்னன்னாக்க இவ்வளவு விஷயம் இருக்கு. அதுக்கு என்ன இந்த வர அரசு என்ன ஸ்டேட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது? அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நான் இன்னொன்று வருத்தத்தோட பதிவு பண்றேன். தமிழகத்தில் தலித் இயக்கங்கள் ரொம்பவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அளவுக்கு சிவில் சொசைட்டி ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸை கடுமையாக காத்திரமாக பணி செய்கிற அந்த ஸ்பேஸ் சமீப காலங்களில் குறைஞ்சு போயிருக்குன்றது வெக்கக்கேடான விஷயம். அது ஏதோ ஒரு அமைப்பு மேலே ஒரு இயக்கத்தை மேலே குறை சொல்ல சேர்த்து என்னையும் சேர்த்தான் பரிசோதனை பண்ணிக்கிறேன். நன்றி.